அல்லது பூட்டு துரு பிடித்தால் வாஸ்லின் தடவணுமா? இதுபோல் பல ஆச்சரிய வீட்டு குறிப்பு இவ்வளவு நாள் தெரியாமல் போயிடுச்சே. நம் வீடுகளில் அடிக்கடி சமையலறையில் குக்கரை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் உள்ள கேஸ்கட் தளர்ந்து விட்டால் குக்கரிலிருந்து வாயு பாய்ந்து வேலை செய்யாது. இதனை தவிர்க்க அந்த கேஸ்கட்டை எடுத்து சுத்தம் செய்து ஃப்ரிட்ஜில் சிறிது நேரம் வைத்தால் மீண்டும் கச்சிதமாக தட்டுப்பிடித்து வலிமையாக வேலை செய்யும். இது புதிய கேஸ்கட் வாங்கும் செலவையும் தவிர்க்க செய்யும். அடுத்தது, வீட்டில் அரைத்த இட்லி மாவு சில நேரங்களில் கல்லை போல் கெட்டியாக இருக்கும். இதை தவிர்க்க 2 அப்பளங்களையும் சேர்த்து தண்ணீரில் ஊற வைத்து அதனை அரைத்த இட்லி மாவுடன் கலைத்து இட்லி செய்தால் பஞ்சு போல மென்மையாக வரும். ஒரு சிறிய தொழில்நுட்பம், ஆனால் பெரிய மாற்றம். சர்க்கரை வைத்திருக்கும் டப்பாவில் எறும்புகள் வராமல் இருக்க அதில் 5 கிராம்புகளை போட்டு மூடி வைத்தாலே போதும். எறும்புகள் அதன் வாசனைக்கே வர முடியாமல் ஓடிச் செல்வதுடன் சர்க்கரை நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக இருக்கும். ரவை எவ்வளவு நாளாக வைத்திருந்தாலும் பூச்சி விழாமல் இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு துண்டு வசும்பையும் போட்டு வைத்தாலே போதும். வசும்பின் வாசனைக்கு பூச்சிகள் அருகே வரவே முடியாது. காலை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் நேரத்தில் சப்பாத்தி மாவு பிசைப்பது நேரம் பிடிக்கும். அதற்கு பதிலாக தேவையான அளவு கோதுமையை மிக்சியில் போட்டு அதில் சிறிது உப்பு, எண்ணெய், தண்ணீர் தேய்த்து அரைத்தால் உடனே மாவு தயாராகிவிடும். இது கையில் ஒட்டாமல் மென்மையான சப்பாத்தியாகும். பசும் நெய் கொஞ்சம் பழையது போல் வாசனை குறைந்து விட்டதா அதில் சிறிதளவு வெல்லம் போட்டு மூடி வைத்தால் மீண்டும் மனம் கொண்டே நெய்யாக மாறும். இதனால் வீணாக போகாமல் பாதுகாக்கலாம். கண்களில் மை அல்லது காஜல் போடும்போது அதை கழிக்க எளிதல்ல. அதை தடுக்கும் வழி, மை போடும் முன் கண்களுக்கு கொஞ்சம் வாஸ்லின் தடவ வேண்டும். அதன் பிறகு போட்ட மை எளிதாக கழிந்துவிடும். அதே போன்று லிப்ஸ்டிக் போடும் முன் வாஸ்லின் தடவினால் அது நீண்ட நேரம் மின்னொளி போல் தெரியும். லிப்ஸ்டிக்கையும் வாஸ்லின் கொண்டு எளிதாக அழிக்கலாம். வீட்டில் இருக்கும் சில பூட்டுகள் துருப்பிடித்து வேலை செய்யாமல் போகலாம். அதில் எண்ணெய் ஊற்றும் மாறாக வாஸ்லின் தடவி மூடினாலே போதும். அது எளிதாக திறக்கவும் முடியும். பூட்டும் சரியாக வேலை செய்யும். இறுதியாக, பயன்படுத்தி தீர்ந்த ஷாம்பு பாக்கெட்டுகளையும் வீசிவிடாமல் அதை ஒரு பக்கத்தில் தண்ணீரில் போட்டு அதில் வீட்டு கால்மிதிகளை ஊற வைத்து தூவினால் வீட்டில் நல்ல வாசனையும் ஏற்படும். கழிவறை மற்றும் குளியலறை மிதிகள் புதியது போல் ஒளிரும். இவையெல்லாம் சிறிய யுக்திகள் போல தெரிந்தாலும் வீட்டில் பிரச்சனைகளை சரி செய்யும் பெரிய தீர்வுகள்தான். தயங்காமல் இவற்றை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீர்கள். இன்றைக்கி முக்கியமான 10 வீட்டு உபயோக குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரோட கேஸ்கட்டு. இது எல்லாருக்குமே வந்து லூஸ் ஆயிரும். அப்போ குக்கர்லேருந்து தண்ணி பொங்கி வரும். அந்த மாதிரி இருக்கும் போது குக்கரில் சமைச்சதுக்கப்புறம் கேஸ்கட்டை எப்பயுமே வெளியில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாவது இட்லி மாவு சில டைம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். தோசை, இட்லி எது செஞ்சாலுமே வராது. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கல் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க அப்பளத்தை ஒரு 2-3 பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாவோட கலந்து நீங்கள் சுடும் போது பார்த்தீங்கன்னா இட்லி பஞ்சுன்னு சாஃப்டாக வரும். தோசையும் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாவது நம்ம சக்கரை வந்து எப்பயுமே டப்பாவில் பாட்டிலில் போட்டு வைப்போங்க. ரேஷனில் வாங்குகிற சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அந்த சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் நிறைய வந்து எறும்பு சுற்றி அதில் வர ஆரம்பிச்சிடும். அதோடு இல்லாமல் சக்கரை வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம சக்கரை எடுத்து சாப்பிடும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட கலரும் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது சர்க்கரைக்கு வந்து நம்ம எப்பயும் இதே மாதிரி வெள்ளையர்னு வந்து எறும்புகள்லாம் மொய்க்காமல் எப்பவும் இதே தன்மையோடு இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா போதும். சர்க்கரை இந்த மாதிரி போட்டுட்டு அந்த 4 கிராம்பு அதில் மேலாக வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா எப்பவும் சர்க்கரை உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எறும்பு உங்களுக்கு ஒரு எறும்பு கூட சர்க்கரை கிட்ட வராது. ஏன்னா கிராம்பு வாடையை எறும்புக்கு பிடிக்காது. அடுத்ததாவது ரவா நீங்கள் பயன்படுத்துகிற ரவா பார்த்தீங்கன்னா வறுக்காத ரவாயாக இருந்தால் உடனே வந்து வண்டு உளுந்துரும். ரவா பார்த்தீங்கன்னா முடிச்சா அதில் உள்ள ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த மழை காலத்தில், பனி காலத்தில் இந்த மாதிரி ரவா வந்து நமக்கு எப்பயுமே வாங்கி வைக்கிற ரவா வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ எப்பயும் இதே மாதிரி ரவா உதிரியாக இருக்குன்னா முதல்ல வறுத்து வச்சுருங்க. அப்படி சப்போஸ் உங்களால் வறுத்து ரவாவை வைக்க முடியலன்ற பட்சத்தில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை மட்டும் இதோட சேர்த்திங்கன்னா ரவா எப்பயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ரவா வந்து கட்டிப்படாத, பூச்சி வண்டுகளும் அதில் வைக்காது. அந்த ஒரு பொருள் தான் வந்து வசம்பு. அதாவது பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையிலேருந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டு தான். இதில் ஒரு பீஸ் மட்டும் இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ரவா வந்து எப்பயுமே வந்து வீணாக போகாமல், கட்டிப்படாமல், பூச்சி வண்டுகள் வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது சப்பாத்தி மாவு பிசைறது அப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கிளப்பும் போது கொஞ்சமாக பிசையணும். அதே டைம் கை வலிக்கும், சப்பாத்தி கேட்பாங்க, டிஃபனுக்கு லஞ்சுக்கு நீங்கள் கட்டுவீங்க. அந்த மாதிரி டைமில் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எந்த அளவு 2 கப்பு போடுறீங்களோ அதே அளவு 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மிக்சியில் பல்ஸ் முள்ள 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதுங்க. அப்படியே கை வலிக்காமல் மாவு வந்து நல்லா திரண்டு உருண்டு சூப்பராக வந்து மாவு சாஃப்டாக வரும். நீங்கள் கையில் பிசைறதோட பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் சுற்றும் போது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வருங்க. இப்போ உங்கள் முன்னாடி நான் பாருங்கள் மிக்சியில் வந்து சுற்றி எடுக்கிறேன். சப்போஸ் மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு கெட்டியாக தோணுச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் கையில் வந்து குயிக்காக வந்து கைவலியே இல்லாமல் இந்த மாதிரி சுலபமாக உங்கள் பசங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருந்தாலும் சரி, மத்தியானம் லஞ்சுக்கு கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புசு புசுன்னு பஞ்சுன்னு சாஃப்டா வந்து சப்பாத்தி மாவு கைவலியே இல்லாம பிசையலாம். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. நீங்க மிக்ஸி ஜார்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாவது நெய்ங்க, பசு நெய். நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற எந்த பிராண்ட் நெய்யாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதாவது பூஜை அறையாக இருக்கட்டும், சமையல் அறையாக இருக்கட்டும், இந்த நெய் டப்பா வந்து நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் அப்படியே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வராமல் நெய் வந்து எப்பயுமே இதோட வாசனை குறையாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் ஒரு துண்டு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கங்க. நல்ல வெல்லமாக சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா எப்பவும் போல் நெய் வந்து அதே மணத்தோடு இருக்கும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாவது நம்ம முக்கியமான டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்லின். இது எல்லா கடைகளையும் இருக்கும். குட்டி பெட்டி கடையில் கூட வேஸ்லின் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வேஸ்லின் இத்தினோண்டு வேஸ்லின்ல இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்றது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஐலைனர், காஜல் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மேலே போடுவோம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படியே முகத்தை வாஷ் பண்ணாலும் அது போகவே போகாது. கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கருவளைய மாதிரி படைஞ்சிருக்கும். இந்த கண்ணோட மேல் பகுதிகளாக ரொம்ப சென்சிட்டிவான இடம். இந்த இடத்துல வேஸ்லினை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா வலியே இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஐலைனர் போடும் போதும் லைட்டாக வந்து இடங்களில் பட்டுருச்சுன்னா கூட இந்த வேஸ்லினை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெயை வச்சிங்கன்னா முகமே எண்ணெயாக மாறிடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாவது நம்ம லிப்ஸ்டிக் போடும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் லிப்ஸ்டிக்கு. அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஷைனிங் கொடுக்கும், உதட்டுக்கும் நல்லது. இப்போ இதை உடனே இந்த மேக்கப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க. கொஞ்சம் கூட வலியே இல்லாமல் அழகாக சாஃப்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஒரு காட்டன் கிளாஸில் தொடச்சிட்டு வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேஸ்லினை வச்சு மேக்கப்பை வந்து க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அடுத்ததாவது நம்ம வந்து இந்த வேஸ்லினை வச்சு ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய பூட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைட் ஆயிரும். அதாவது இந்த மழை காலத்துலலாம் தண்ணி இறங்கி துரு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் எண்ணெயை விடுறதோட வேஸ்லினை அப்ளை பண்ணி திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸியாக வந்து திறக்க வருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாவது நம்ம வந்து வேஸ்ட்டாக தினைக்கும் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு பாக்கெட்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமேல் அந்த பாக்கெட்டெல்லாம் தூக்கி த்ரோ பண்ணாமல் தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கால் மிதியடிகளை இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு துவைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இந்த வீணாக போன ஷாம்பு பாக்கெட்டை இனிமேல் வேஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு 10 வகையான டிப்ஸும் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. தேங்க்யூ.